வெல்கம் வியூவர்ஸ். அது மே 23, 2012 ரைகாத், மகாராஷ்டிரா. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஹைவே வழியா ஒரு நபர் ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அன்னைக்கான சவாரி எல்லாத்தையுமே முடிச்சவரு நைட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி அவர் போயிட்டு இருக்கிறப்ப அந்த வழியா நிறைய மாமரம் இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த மரத்தில் இருக்கிற மாங்காவை பார்த்ததுமே அவருக்கு அதை பறிச்சு சாப்பிடுறதுக்கு ஆசை வருது. இந்த ஆட்டோ டிரைவரும் அங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜை சேர்ந்த நபர் தான் அப்படிங்கறதால இப்ப வண்டியை ரோட்டுக்கு ஓரமா விட்டுட்டு ஆட்டோல இருந்து இறங்குறாரு. அந்த மரங்களுக்கு கீழே தரையில நிறைய மாம்பழம் இருக்கிறத பார்த்ததுமே அதுல உன்னை கையில் எடுக்கிறாரு. அப்படி அவர் அதை எடுத்துட்டு இருக்கிறப்ப சைடில் இருக்கிற அடர்ந்த காட்டுக்குள் இருந்து ஒரு விதமான நாற்றம் வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்மெல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பெட்ரோல் கலந்த தீ எரியிற மாதிரியான ஒரு ஸ்மெல். இந்த நேரத்துல தான் அவருடைய உள்ளுணர்வு இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. அது இரவு நேரம் அப்படிங்கறதால அங்க சுத்தியுமே யாருமே இல்ல, அவர் மட்டும்தான் அங்க தனியா இருந்தாரு. சோ இப்ப அந்த ஆட்டோ டிரைவர் அது என்ன அப்படின்னு போய் பார்க்கிறதுக்கு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. பட் தைரியத்தை வர வச்சுட்டு அவரு இப்ப அந்த ஸ்மெல் வந்துட்டு இருக்கிற திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 100 மீட்டர் நடந்து போனவருக்கு இப்ப அந்த ஸ்மெல் ரொம்பவே பக்கத்துல அடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நின்னுட்டு சுத்தியும் முத்தியும் பார்த்த அந்த நபருடைய கண்கள் பக்கத்துல இருக்கிற ஒரு புதரை பாக்குது. அந்த புதருக்கு பக்கத்துல போன அவரு தரையில கருப்பா ஒண்ணு விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. இது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு அதுகிட்ட நடந்து போன அவருக்கு அது என்ன அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அடுத்தது ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல நிக்காத அவரு தலை தெறிக்க தன்னுடைய ஆட்டோவை நோக்கி ஓடுறாரு. ஆட்டோ கிட்ட போன உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி உடனடியா அங்க வர சொல்றாரு. இப்ப சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ அந்த ஆட்டோ டிரைவர் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த டிரைவர் பார்த்து பயந்து போன அதே இடத்துக்கு போன போலீஸும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்படி அந்த இடத்துல அவங்க பார்த்தது ஒரு சூட்கேஸ்ல கை கால்கள் கட்டி வைக்கப்பட்டு பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணுடைய இறந்த உடல். சோ யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடங்கிய ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கும் என்ன மாதிரியே ஒரு நல்ல ஸ்டோரி கேட்கறது பிடிக்கும் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண போறேன். விடை தேடும் விபரீதங்கள் அப்படின்னு ஒரு ஃபிக்ஷனல் ஆடியோ புக்கை நான் நேற்று கேட்டுட்டு இருந்தேன். இந்த ஸ்டோரியில வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் ஒவ்வொரு கேரக்டரையுமே டெவலப் பண்ற விதம் என்ன சீட் எஜ்ஜில் உட்கார வச்சது. கண்ணை மூடிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு படம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். பிகாஸ் இது எல்லாமே ப்ரொஃபஷனல் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டை வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியை கேட்க கேட்க அதோடைய இமேஜினேஷன் உங்களுடைய மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி சஸ்பென்ஸ்ஃபுல், த்ரில்லர், ரொமான்டிக் டேல்ஸ், ஃபேண்டசி, அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு பல ஜான்ரால எக்கச்சக்க ஆடியோ புக்ஸ் குக்கு எஃப்எம்ல இருக்கு. வேற எங்கேயுமே இல்லாத யூனிக் ஸ்டோரிஸும் குக்கு எஃப்எம்ல இருக்கு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அடுத்த 7 நாட்களுக்கு ஃப்ரீயா எல்லா புக்ஸையுமே கேளுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இப்ப அங்க வந்த போலீஸ் கிரைம் சீனை பிரிசர்வ் பண்ணி இது யாரா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. நெயில் பாலிஷோட இருக்கக்கூடிய விரல்களை வச்சு அது ஒரு பொண்ணா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனா சூட்கேஸ்குள்ள இருந்த உடல் ரொம்பவே கருகி போயிருந்ததால போலீஸ்க்கு அது யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. சோ ரீசெண்டா அந்த ஏரியால ரெஜிஸ்டர் ஆன ஃபீமேல் மிஸ்ஸிங் கேசஸ் ரெக்கார்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணதுல கரெக்டா 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நபர் ஷீனா போரா மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. போலீஸ் யார் இந்த ஷீனா போரா
அப்படின்னு விசாரிச்சதுல இது ஐஎன்எக்ஸ் மீடியா சிஇஓ இந்திராணியுடைய தங்கச்சி அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ராகுல் அப்படிங்கிற நபர் ஷீனா போரா மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருந்திருக்காரு. சோ இப்ப போலீஸுமே சூட்கேஸ்ல இருக்கிறது ஷீனா போராவா தான் இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இத பத்தி உடனடியா ஷீனா போராவுடைய அக்காவான இந்திராணி முகர்ஜிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இத கேட்ட இந்திராணி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாங்க அப்படின்னு நீங்க நினைச்சா அதுதான் இல்ல. அதுக்கு மாறா இந்திராணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து குழப்பமடைஞ்ச போலீஸுமே, மேம் உங்களுடைய தங்கச்சியுடைய இறந்த உடல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்திராணியோ, என்னுடைய தங்கச்சி மிஸ் ஆயிட்டா அப்படின்னு உங்களுக்கு யாரு சொன்னா? அவ யூஎஸ்ல மாஸ்டர்ஸ் படிச்சிட்டு இருக்கா, எனக்கு தேவையில்லாம கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. ஷீனா போரா யூஎஸ்ல இருந்து ஃபேஸ்புக், இமெயில் அப்படின்னு இது எல்லாத்துலயுமே ஆக்டிவா இருந்ததால போலீஸ் இது ஷீனா போரா இல்ல அப்படின்னு நினைச்சு அந்த உடலுக்கு ஃபைனல் ரைட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க. நாட்களும் அப்படியே நகர ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 24, 2015 மும்பை, மகாராஷ்டிரா. மும்பை சிட்டில ரொம்பவே பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற ஒரு மெயின் ஜங்ஷன்ல போலீஸ் எப்பவும் போல அதிக அளவுல நின்னுட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த ரேடியஸ்ல நிறைய கிரைம்ஸ் ரெக்கார்ட் ஆகுறதால போலீஸ் இப்படி பேட்ரோல் இருந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஒரு நபர் ரொம்பவே சந்தேகப்படுற மாதிரி நின்னுட்டு இருந்திருக்காரு. அவர் பண்றது எல்லாத்தையுமே பார்த்தா யாரையோ கொல்ல போற மாதிரி நின்னுட்டு இருந்திருக்காரு. இத அங்க பேட்ரோல் இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் நோட் பண்றாரு. அந்த நபருடைய நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவரு இமீடியட்டா அந்த நபரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ யாரு, இங்க எதுக்காக நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப போலீஸ பார்த்த உடனேயே அவனும் நடுங்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய குரல்ல நடுக்கம் தெரியறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவனை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணதுல அவனுடைய முதுகுல மறைச்சு வச்சிருந்த ஒரு கன்னை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இத பார்த்து ஷாக்கான போலீஸ், கன் எப்பறா உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு அவனை ஜீப்ல ஏத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப விசாரிக்க வேண்டிய விதத்துல அவனை விசாரிக்கிறாங்க. நீ யாரு, எப்படி உனக்கு இந்த கன் கிடைச்சது அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியா கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபர் போலீஸே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் சொன்ன விஷயத்த கேட்ட போலீஸ் இவன் ஒருவேளை பைத்தியமா இருப்பானா அப்படிங்கிற அளவுக்கு ஷாக் ஆகி நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த நபர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான். போலீஸ் நடத்தின இன்வெஸ்டிகேஷன்ல இவனுடைய பேரு ஷியாம்வர் ராய் அப்படின்னும், இவன் 3 வருஷத்துக்கு முன்னால ஐஎன்எக்ஸ் மீடியா சிஇஓ இந்திராணி முகர்ஜிக்கு டிரைவரா வேலை பார்த்தவன் அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. எஸ், இவங்க நான் முன்னால மென்ஷன் பண்ணியிருந்த போலீஸ் 2012ல கால் பண்ணி விசாரிச்ச அதே பிசினஸ் விமன் இந்திராணி முகர்ஜியே தான். இப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு நாள் வழக்கம் போல நான் டிரைவிங்ல இருந்தப்ப இந்திராணி மேம் எனக்கு கால் பண்ணி அவங்களுடைய வீட்டுக்கு வர சொன்னாங்க. நானும் அங்க போனப்ப அவங்க என்கிட்ட, நான் இன்னைக்கு ஷீனாவை கொல்ல போறேன், நீ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உன்னுடைய மொத்த ஃபேமிலியும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானுமே அன்னைக்கு ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு ஈவினிங்கே இந்திராணி மேம் அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான சஞ்சீவ் கண்ணா மற்றும் அவங்களுடைய சிஸ்டர் ஷீனா போரா கூட கார்ல ஏறினாங்க. நான் காரை எடுத்ததுமே சஞ்சீவ் கண்ணா ஷீனாக்கு மயக்க மருந்து கலந்திருக்கிற தண்ணிய குடிக்க கொடுத்தாங்க. அதை குடிச்ச ஷீனா சில நிமிடங்கள்லயே அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் இந்திராணி, சஞ்சீவ் இவங்க 2 பேருமே அவங்கள கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க. சஞ்சீவ் ஷீனாவுடைய கை காலை கெட்டியா புடிச்சிட்டு வந்தாரு. அப்ப இந்திராணி அவங்களுடைய கழுத்தை நெரிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுது நான் கண்டினியூஸா காரை டிரைவ் பண்ணிட்டே இருந்தேன். அப்பதான் ஒரு கட்டத்துல இந்திராணி மேம் வண்டியை ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. அவங்க கொண்டு வந்திருந்த ஒரு சூட்கேஸ்ல ஷீனாவை போட்டு க்ளோஸ் பண்ணி காருடைய டிக்கில வச்சாங்க. அதுக்கப்புறமா இந்திராணி மேம் வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்க. சஞ்சீவ் கொல்கத்தா கிளம்பி போயிட்டாரு. நான் தான் ஷீனா போராவுடைய இறந்த உடல் கூட அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே இருந்தேன். இப்ப அடுத்த நாள் விடியற்காலை 3 மணி அளவுல இந்திராணி மேம் வந்தாங்க. நாங்க காரை எடுத்துட்டு அங்கிருந்து 94 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ரைகோட்ல இருக்கிற மலையடிவாரத்துக்கு போய் அங்க அந்த சூட்கேஸை வச்சு பெட்ரோலை ஊத்தி எரிச்சிட்டோம். அப்பதான் இந்திராணி எனக்கு இந்த கன்னை கொடுத்தாங்க அப்படின்னு, இந்த கன் எப்படி கிடைச்சது அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விக்கு இத்தனை விஷயத்தை கன்ஃபஸ் பண்ணி முடிக்கிறான். இப்ப இந்த டிரைவர் இதை கன்ஃபஸ் பண்ணி சரியா 4 நாட்கள் கழிச்சு இந்திராணி மற்றும் அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான சஞ்சீவ் கண்ணா 2 பேரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த டிரைவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்தியா முழுக்கவுமே எல்லா நியூஸ் சேனல்லையுமே பரபரப்பா பேச ஆரம்பிக்குது. இது ஒரு சென்சேஷனல் நியூஸாவும் மாற ஆரம்பிக்குது. இந்திராணி மேல பல அக்யூசேஷன்ஸும் வைக்கப்படுது. தன்னுடைய தங்கச்சிய யுஎஸ்ஏ அனுப்பிட்டேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு அவங்களே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு மீடியால பேச ஆரம்பிக்கிறாங்க. ப்ரோ, அப்ப இந்திராணி ஷீனா போராவை கொன்னுட்டாங்க அப்படின்னா யாரு ஃபேஸ்புக், இமெயில்
எல்லாம் ஆக்டிவா இருந்தாங்க. ஷீனா காணாம போன இந்த 3 வருஷத்துல ஒருத்தருக்கு கூடவா அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற டவுட் வரல. ஷீனாவுடைய பாய் ஃப்ரெண்ட் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துமே எதனால அவங்க ஷீனாவை தேடல அப்படின்னு இந்த மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். டியர் எஸ்டிஐ, இது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்திராணியுடைய ஃபேமிலியை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்பதான் இந்த கேஸ் உங்களுக்கு டீடைல்டா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அசாம்ல இருக்கிற கவுஹாத்தி அப்படிங்கிற இடத்துல உபேந்திரகுமார் போரா மற்றும் துர்கா ராணி இவங்க 2 பேருக்குமே மகளா பிறக்குறாங்க போரி போரா. இவங்க தான் பின்னாட்கள்ல இந்திராணி அப்படின்னு தன்னுடைய பேரை மாத்திருக்காங்க. எல்லா குழந்தைங்க மாதிரியுமே இந்திராணியும் ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூல் அப்படின்னு வளர்றாங்க. பட் சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய உள் மனசுக்குள்ள நான் வாழ்ந்தா ஒரு பணக்காரியா தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்படின்னு சொல்றதை விட ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருந்திருக்கு. ஆனா இந்திராணி அவங்களுடைய 17 வயசுலயே சித்தார்த்தா தாஸ் அப்படிங்கிற ஒரு நபரை சந்திக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாமலேயே அவங்க கூட உறவில் இருந்து 2 குழந்தைகளையும் பெத்துக்கிறாங்க. 18 வயசுலயே இப்படி 2 குழந்தைய பெத்துக்கிட்டதுனால அவங்களுடைய கனவுகள் எல்லாமே கரைய ஆரம்பிக்குது. அதிலிருந்து கொஞ்ச நாட்கள்லயே இந்திராணி சித்தார்த் கிட்ட இருந்து பிரிஞ்சிடறாங்க. 3 வருஷம் தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கிட்ட இந்திராணிக்கு ஒரு கட்டத்துல இதுதான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையா, கடைசி வரைக்குமே நான் இப்படியே தான் வாழணுமா அப்படின்னு யோசிச்சு மனசுடைஞ்சு போறாங்க. பட் என்னுடைய லைஃப் இப்படியே முடிஞ்சிட கூடாது அப்படின்னு முடிவு பண்ண இந்திராணி 1989 தன்னுடைய பிஞ்சு குழந்தைகளை தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு இனிமேல் நீங்க தான் இவங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தா கிளம்புறாங்க. அங்க போய் சில கம்ப்யூட்டர் கோர்சஸை படிச்சு அவங்க அங்கேயே ஒரு கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. இந்த நேரத்துல தான் சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மேனை சந்திச்சு அவங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை அடைகிறாங்க. அதாவது சஞ்சீவை கல்யாணம் பண்ணது மூலமா இந்திராணி ஆசைப்பட்ட வாழ்க்கை வர ஆரம்பிக்குது. அதுல அவங்களுக்கு விதி அப்படிங்கிற ஒரு மகளும் பிறக்குது. இப்படி இங்க இந்திராணி நினைச்ச மாதிரி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் கவுஹாத்தியில் இருக்கிற இந்திராணியுடைய குழந்தைங்க வறுமையில கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. இந்திராணி தனக்கு கல்யாணம் ஆகாமலேயே 2 குழந்தைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னா எங்க சஞ்சீவ் தன்னை விட்டுட்டு போயிருவாரோ அப்படின்னு பயந்து தான் இது எல்லாத்தையுமே சொல்லாம இருந்திருக்காங்க. இப்படியே நாட்களும் கடக்க ஆரம்பிக்குது. கவுஹாத்தியில் இருக்கிற அந்த 2 குழந்தைகளுமே தன்னுடைய அம்மாவை வெறுத்துட்டே தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல கொல்கத்தாவில் இருக்கிற இந்திராணியுடைய வாழ்க்கையும் ரொம்ப நாட்கள் நீடிக்கல. 2002 இந்திராணி மற்றும் சஞ்சீவ் இவங்க 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய குழந்தை விதியை கூட்டிட்டு இந்திராணி இப்ப மும்பை போறாங்க. மும்பையில் இருக்கிற ஒரு சின்ன கம்பெனில வேலை பார்த்த இந்திராணி 2003 ஸ்டார் மீடியாவுடைய சிஇஓ பீட்டர் முகர்ஜி அப்படிங்கிற மீடியா வேர்ல்ட்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிற நபரை சந்திக்கிறாங்க. பீட்டர் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆன ஒரு நபர். இந்திராணியை விட பீட்டருக்கு 15 வயசு அதிகமா இருந்தாலுமே அதெல்லாம் பொருட்படுத்தாம பீட்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்திராணி. ஆல்ரெடி சஞ்சீவ் கூட பிறந்த விதியை பீட்டரும் அடாப்ட் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறமா இந்திராணியுடைய லைஃபே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஐஎன்எக்ஸ் மீடியா அப்படின்னு ஒரு பெரிய மீடியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்படுது. இந்திராணி ஐஎன்எக்ஸ் மீடியாவுடைய சிஇஓ ஆகுறாங்க. இந்தியாவுடைய பணக்கார பட்டியல்ல இந்திராணி மற்றும் பீட்டர் பெரிய அளவுல பேசப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணிக்கு அப்படின்னு பெரிய சாம்ராஜ்யமே உருவாக ஆரம்பிக்குது. இந்தியா முழுவதுமே நியூஸ் பேப்பர்கள்ல இந்திராணியுடைய போட்டோஸ் வர ஆரம்பிக்குது. அவங்களுடைய வாழ்க்கை கனவும் நிறைவேற ஆரம்பிக்குது. ஆனா இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இந்தியாவுடைய மறுமுனையில வறுமையில வாடிட்டு இருக்க இந்திராணியுடைய அம்மா அப்பா பார்த்ததுமே இந்திராணிக்கு லெட்டர் ஒண்ணு போடுறாங்க. அதுல உன்னுடைய குழந்தைங்க 2 பேருமே இங்க 10th படிச்சுட்டு இருக்காங்க. எங்களால அவங்கள வளர்க்கவே முடியல. நாங்க ரொம்பவே வறுமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெட்டரை படிச்ச இந்திராணியோ செலவுக்கு தேவையான காசை கொடுத்து அவங்கள பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப போலீஸ் டிரைவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸை அடிப்படையா வச்சு இந்திராணி மற்றும் சஞ்சீவ் இவங்க 2 பேரையுமே தனித்தனியா பிரிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பவுமே இந்திராணி என்னுடைய தங்கச்சி யூஎஸ்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போலீஸ் நீங்க யூஎஸ் போயிட்டதா சொல்ற உங்களுடைய தங்கச்சி ஷீனா போரா கிட்ட நீங்க எப்ப கடைசியா பேசினீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எப்போவாவது எனக்கு மெயில் பண்ணுவா. அவ கடைசியா மெயில் பண்ணி பல மாதங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட போலீஸோ ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த கான்ஸ்டபிள் கிட்ட இங்க வா நீ போய் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறாரு. சில நிமிடங்கள் கழிச்சு அந்த கான்ஸ்டபிளும் அதை எடுத்துட்டு அந்த ரூம்குள்ள வராரு. அதை வாங்கின போலீஸ் தன்னுடைய கைய இந்திராணி கிட்ட இப்படி நீட்டி இது என்ன அப்படின்னு தெரியுதா அப்படின்னு கேக்குறாரு. அத கையில வாங்கின இந்திராணி ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணி அதை பார்த்த உடனே இந்திராணிக்கு இப்ப வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரமா தெனாவட்டா பேசிட்டு இருந்த அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படியே மாற ஆரம்பிக்குது. இந்தியாவுடைய பணக்கார லிஸ்ட்ல இருக்கிற பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற இந்திராணி அவங்களுடைய உடல் முழுவதுமே வேர்க்கிற அளவுக்கு பயப்படுறாங்க
பண்றாங்க அப்படின்னா அப்படி போலீஸ் எடுத்துட்டு வந்து காட்டுன அந்த பொருள் என்ன? அதை பார்த்த உடனே இவ்ளோ நேரமா தில்லா பேசிட்டு இருந்த இந்திராணி எதனால பம்ப ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற நீங்க எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடங்கிய இந்த கேஸ் உடைய பார்ட் 2 வீடியோவை நாளை மறுநாள் இல்ல நாளைக்கே பார்க்கலாம். சோ மை டியர் எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், போலீஸ் எடுத்துட்டு வந்து காமிச்ச உடனே இந்திராணி அப்படி பயந்து நடுங்குற அளவுக்கு அது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுடைய கெஸ்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். ஷாக்கிங் ட்விஸ்ட் அடங்கிய பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.